நேத்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணாரு. நம்ம கடைக்கு வர ஒரு அண்ணா தான். அவர் வந்து ஒரு தீவிர விஜய் ஃபேன். அவர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, அவர்கிட்ட வந்து எதிர்க்கட்சிக்காரங்க, எதிர்க்கட்சி மீன்ஸ் வந்து கட்சியில உள்ளவங்க வந்து கேட்டாங்களாம். வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களாம். இப்ப ஜனநாயகம் படத்துக்கு வந்து அண்ணன் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. அண்ணா வந்து சம்பளம் வாங்கிட்டாங்க. அதனால வந்து சைலண்டா இருக்காங்க. இதே மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சைலண்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அந்த அண்ணன் எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் கேக்குறாங்கண்ணே, பதில் என்ன சொல்லன்னு தெரியலண்ணே அப்படின்ட்டு. உங்க தளபதி ஏன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்காரு அப்படிலாம் வந்து நிறைய வந்து கிண்டல் பண்றாங்கண்ணே, அதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாங்க. இப்போ வந்து நேத்து போன வாரம் கூட ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு. அதுல கூட அண்ணன் வந்து விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி வந்து எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் வந்து விமர்சனம் வைக்காங்களா, வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணன் வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க. நாளைக்கு ஃபேன்ஸ் யாரும் இப்படி கேட்டக்கூடாது. விஜயனை எப்பதான் வீட்டை விட்டு வெளியே வருவீங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்கினேன் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் கேட்குற மாதிரி வந்து வச்சுக்க கூடாது. அது நடக்கக்கூடாது. நானும் நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குன்ட்டு. இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து அண்ணன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கு போனா கூட கார்ல தான் போறாங்க. அண்ணன் வீட்டு பக்கத்து வீடு, ஒட்நாப்ல இருக்கிற வீடு, அந்த வீட்டுக்கு கூட வந்து கார்ல போறாங்க. ஏன் நடந்து போலாம்ல? நடந்து போனா வெளியே வந்து மைக்ல வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்துருவாங்க. வெளியே வந்துட்டாலே வந்து ப்ரெஸ் வந்து அவங்ககிட்ட வந்து மைக் நீட்டிடுவாங்க. அண்ணனால ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால பக்கத்து வீட்டுக்கே கார்ல போறாங்க. அந்த வீடியோவும் பார்த்தேன். உண்மையில பக்கத்து வீட்டுக்கு கார்ல தான் போனாங்க. இதுதான் வீடு தான், பக்கத்துலதான் வீடு, பக்கத்து கேட்டு, அதுக்கு கார்ல போனாங்க. என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வீடியோலாம் எடுத்து நியூஸ்ல போடும்போது எதிர்கட்சிக்காரங்க ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. எதுக்கு அண்ணனோட ஃபேஸை வந்து காட்ட மாட்டேங்காங்கன்னு தெரியல. ஏன்னா ரெகுலரா வந்து ஒருத்தவங்களோட ஃபேஸை பார்த்துட்டா போர் அடிச்சிரும். அல்லாட்டி வந்து அந்த மவுஸ் போயிடும். அதனாலதான் மக்கள் கிட்ட வந்து ஃபேஸை வந்து அப்பப்பதான் காட்டுறாங்க. இது டிவிக்கில உள்ளவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்க அடிக்கடி வந்து ஃபேஸை காமிச்சீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு மவுஸ் போயிடும். அதனால அவங்க அண்ணனோட ஃபேஸை வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு பிராண்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அண்ணன் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயரு, கிரிக்கெட் பிளேயரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 3 நாள் கண்டினியூஸா நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு போயிடும். அடுத்த 4வது டைம் வந்து நம்ம தான் பாத்துட்டோம்ல அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு போயிடும். அந்த எதிர்பார்ப்பு போயிடக்கூடாது. அதை வச்சுதான் வந்து ஜெயிக்கணும், விஜயனோட ஃபேஸ் கிட்ட வச்சுதான் ஜெயிக்கணும்னு காண்டிதான் அண்ணனை வந்து வெளியே காட்டாமலே வச்சிருக்காங்க. சின்ன ஒரு சிம்பிள் மெத்தட் இதுதான்.